மயிலு, என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? நான் சொன்ன போய் வெளிய போயிடுச்சுக்கா. அம்மாவுக்கு இப்ப நெசமாவே உடம்பு முடியலையா? அக்கா போன் பண்ணி சொல்லுச்சு. டிஎஸ்பி ஆபீஸ் போறதுக்கு நான் வேற ஏதாவது சொல்லிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னாலதாங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏய், லூசு மாதிரி பேசாத. நீ பொய் சொன்னது தப்புதான். ஆனா அதுக்காக எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நினைக்காத. இந்த நேரத்துல இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, அவ்வளவுதான். சரி, சார் கிட்ட சொல்லிட்டு கிளம்புற வழியை பாரு. ஏய், என்ன யோசிக்கிற? அக்கா, சார் என்ன நைட் டியூட்டி பார்க்க சொல்லிருக்காரு. இப்ப போய் நான் என்னன்னு சொல்றது? அம்மாக்கு முடியலன்னு சொல்லிதான் லீவ் கேட்கணும். ஏற்கனவே நான் அதை சொல்லி தானக்கா மாட்டிக்கிட்டேன். திரும்பவும் அதையே சொன்னா சார் எப்படிக்கா நம்புவாரு? சரி, அப்ப இங்கே இருந்து டியூட்டி பாரு. என்ன பாக்குற? எல்லாத்துக்கும் தயங்கிட்டே இருந்தா எதுவுமே நடக்காது மயிலு. அம்மா பக்கத்துல நீ இருக்கணும்னு நினைச்சா சார் கையில கால்ல விழுந்தாவது நீ கிளம்பு. வேற வழியே இல்ல. என்ன முன்னாலே அடுத்து சிம்பத்தியை கிரியேட் பண்ண பாக்குறியா? விஷயத்தை சொல்லு. இப்ப நான் போய் சொல்றேன்னு நினைக்காதீங்க சார். அக்கா இப்பதான் போன் பண்ணுச்சு. அம்மாவுக்கு நெசமாவே உடம்பு முடியலையா சார்? அப்படியா? அஜிஜோ, என்னாச்சு மயிலு? பிபி அதிகமாகி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க சார். ஐயோ, தண்ணி தெளிச்சு பார்த்தோம், அவங்களுக்கு நினைவே வரலையா சார்? அப்ப அள்ளி போட்டு போ. ஆம்புலன்ஸ் வர வச்சு அள்ளி போட்டு போக வேண்டியதானே என்ன? அக்கா அம்மாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கா சார். உயிருக்கும் ஆபத்து இல்லையே? தெரியல சார். டாக்டர் வந்து பார்த்தாதான் அங்க நிலைமை என்னன்னு தெரியும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். இந்த சமயத்துல நானும் அம்மா கூட இருக்கணும் சார். நான் போறதுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் மட்டும் கொடுங்க சார். காலையில நடந்ததை நினைச்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். ஐயோ, நான் அவ்வளவு இரக்கம் இல்லாதவனா? உன் அழுகையை பார்க்கும் போதே நீ பேசுறதெல்லாம் உண்மைதான் எனக்கும் தெரியுதே. எந்த ஆஸ்பத்திரிக்கு உங்க அக்கா கூட்டு போனாலாம்? தெரியல சார். அக்கா அங்க போயிட்டு போன் பண்றேன்னு சொல்லிருக்கா. ஓ, அப்போ ஒண்ணு பண்ணுவோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம். போன் பண்ணதுமே நேரா அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். வா, கிளம்ப, அவசரமா போவன்ற. உங்க அக்கா கிட்ட போன் பண்ணி கேளு, உங்க அம்மாவை எந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கான்னு. சொன்னாதானே நம்ம போக முடியும். இல்ல சார், அக்காக்கு போன் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். லைன் கிடைக்க மாட்டேங்குது. லைன் கிடைக்கலன்னு சொல்லாத மயிலு, ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. சரிங்க சார். மயிலு, அம்மாவுக்கு பிபின்னு தானே சொன்னேன்? ஆமா சார். இந்த காலத்துல பிபி எல்லாம் ஒரு பெரிய நோயே இல்ல. மாத்திரை மருந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டா நார்மலா வச்சுக்கலாம்.
சார் வணக்கம் சார். என்னையா நிலவரம்லாம் எப்படி இருக்கு? ஊருக்காரனுங்கெல்லாம் கலாட்டா ஒண்ணும் பண்ணலையே? இல்ல சார், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் பயத்துல வெளியில வராம இருக்காங்க போல இருக்கு சார். அவனுக்கு அப்படி இருக்கத்தான் நமக்கு நல்லது. பிரச்சனை பெருசாச்சுன்னா நமக்கு தான் தலைவலி. மயில இங்க வா. சார் எங்க சார் வந்திருக்கோம்? என்ன மயில ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற போலீஸ்கார மாதிரியா நீ கேள்வி கேட்கற? டியூட்டி டைம்ல நான் என்ன உன்னை கூட்டிட்டு ஊரா சுத்த வந்திருக்கேன்? இங்க நமக்கு ஒரு முக்கியமான டியூட்டி இருக்கு. ஒரு போலீஸ்காரன் ஒரு ஸ்பாட்ல வந்து இறங்கிட்டா 90 டிகிரியை மட்டும் பார்க்க கூடாது மயில, 360 டிகிரியை சுத்தி பார்க்கணும். அங்க பார். மயில இதுக்கே டென்ஷன் ஆகி மூஞ்சி திருப்பிட்டா இப்படி? இத வெட்டினவங்க ரொம்ப இறக்கமுள்ள ஆளுங்க. அதான் தலை வேற முண்டை வேறமா பிரிச்சு போடாம ஒட்டுமொத்த உடம்பையும் அப்படியே வச்சிருக்கானுங்க. சில பேர் இருக்கானுங்க கொத்து கறி போடுற மாதிரி கசகசகசான்னு வெட்டி போட்டுருவானுங்க. ஒவ்வொரு பாட்டையும் சேர்த்து வச்சு யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தலைவலி நமக்கு தான். ஆனா நீ அதிர்ஷ்டக்காரி, உனக்கு முழுசா ஒரு பாடி கிடைச்சிருக்கு. எனக்கு நீங்க சொல்றது புரியல. சரி, உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இந்த பாடியை எடுத்துட்டு போறதுக்காக மார்ச்சுவரியில இருந்து ஆம்புலன்ஸ் இங்க வரும். அது வரைக்கும் இந்த டெட் பாடிக்கு நீதான் காவல். கிடைக்கல. இப்ப அவளை கூப்பிடுறா சார். அம்மா நான் சின்சியரா டியூட்டியை பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அக்கா கூப்பிட்டா ஆட்டுக்குட்டி கூப்பிட்டா நீ பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்க. போன கட் பண்ணு, கட் பண்ணுன்றல. இவ்வளவு நேரமும் இவருதான் இந்த டியூட்டியை பார்த்துக்கிட்டார். ஆனா அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல தனியா இருப்பாங்கல்ல, அதான் அவரு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு உன்னை இங்க நிக்க வைக்கிறேன். அந்த பாடியை பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோட. என்ன மயிலு எஸ் சார்னு வரப்பான்னு சல்யூட் அடிப்பேன்னு பார்த்தா ஏதோ திருவிழாவில் காணாம போன குழந்தை மாதிரி இப்படி தவிக்கிற கடந்துகிட்டு. சார், அம்மாவை உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க சார். நீங்க என்ன அங்கதான் கூட்டிட்டு போறீங்கன்னு நான் நினைச்சேன் சார். எனக்கு கீழே வேலை செய்யற ஒரு கான்ஸ்டபிள் ஆஸ்பத்திரி கூட்டு போறதுதான் என் டியூட்டின்னு நினைச்சியா? இல்ல எனக்கு டிபார்ட்மெண்ட்ல வேற வேலை வெட்டியே இல்லைன்னு நினைச்சியா? இல்ல சார், ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறப்ப. ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னா நல்லா யோசிச்சு பாரு. போலான்னு தான் சொன்னேன். ஆஸ்பத்திரிக்கு ஒண்ணு கூட்டு போறேன்னு சொன்னா நீயா கிறுக்குத்தனமா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சார். அதேதான் மயில் நானும் சொல்றேன். மார்ச்சுவரியில இருந்து வேன் இங்க வரும். இந்த பாடி எடுத்துட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு போகணும். காலையில டாக்டர் வருவார். அது வரைக்கும் மார்ச்சுவரியில இந்த பாடிக்கு நீ பாதுகாப்பா இருக்கணும். டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த ரிப்போர்ட் உங்ககிட்ட கொடுப்பார். அதை வாங்கிட்டு வேகமா நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துரு. ஓகே? அம்மாவுக்கு என்ன ஆயிருக்குமோன்னு ரொம்ப டென்ஷனா இருக்கு சார். அதான் உங்க அக்கா கூட இருக்காளே, அவ பாத்துக்க மாட்டாளா? அக்கா இருந்தாலும் அம்மா என்னதான் தேடுவாங்க சார். அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு என் மனசு அடிச்சுக்குது சார். நான் கூட இருந்தா அம்மா தைரியமா இருப்பாங்க சார். சார், நீங்க வேற யாரையாவது நிக்க வச்சுட்டு என்ன அனுப்பிச்சு விட்டுருங்க சார். எனக்கு நீ ஆர்டர் போடாத. நான் சொல்றத நீ ஒபே பண்ணு, புரியுதா? You are my subordinate. Understand?
ஏன்னா எல்லாரும் குடும்பம் குழந்தைன்னு செட்டில் ஆனவனுங்க சின்சியரா வேலை பார்க்க மாட்டானுங்க. ஆனா நீ சின்ன பொண்ணு, இள ரத்தம், சாதிக்கணும்ன்ற வெறியோட இருக்கிறவ. நீ பொறுப்பா வேலை செய்வன் தான் உன்னை இங்க கூட்டு வந்து பாடிக்கு பக்கத்துல நில்லுன்னு சொல்றேன். சார் மத்த நேரமா இருந்தா பரவாயில்ல சார், ஆனா இப்போ அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. பார்மையிலே உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா ஒரு நல்ல போலீஸ்காரனுக்கு பந்த பாசத்தை விட கடமை தான் ரொம்ப முக்கியம். தங்க பதக்கம், 3 முகம், ஊமை வெடிகள், வாழ்த்து வெற்றிகள் எத்தனை சினிமா பார்த்திருப்பேன். அதுல வந்த எல்லா ஹீரோவுக்கு பொண்டாட்டி, புள்ள, அம்மான்னு ஏதோ ஒரு பந்த பாச செத்து போயிருப்பாங்க. ஆனா அந்த ஹீரோக்கள் என்ன பண்ணாங்க? பந்த பாசத்துக்கு இடம் கொடுத்துடாம டியூட்டி தான் முக்கியம்னு சின்சியரா இருந்தாங்க. அப்படி ஒரு சின்சியர் போலீஸ் ஆகணும் தானே நீ இதுக்குள்ள வந்த. இப்போ இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போகணும், எல்கேஜி குழந்தைங்க மாதிரி அழுவுறிய. நல்லது இல்லை இது. இந்த வேலையை நீ எவ்வளவு லவ் பண்ற, டியூட்டியில நீ எவ்வளவு சின்சியரா இருக்குன்னு காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இல்ல? இதை மட்டும் நீ கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டேன்னு வச்சுக்க, சட்டுன்னு அடுத்த லெவலுக்கு நீ ப்ரொமோட் ஆயிடலாம். நானே உன்னை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்ல. சோ பர்சனல் ஃபீலிங் இடம் கொடுக்காம பாடிய பத்திரமா பாத்துக்க. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 2 ஊருக்கு நடுவுல நடந்த பகையால ஏற்பட்ட மர்டர் தான் இது. அவனுங்கள எவனாவது ஒருத்தர் இந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிடணும்னு திட்டம் போடுவான். அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துடாம நீதான் பத்திரமா பாத்துக்கணும். அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு வச்சுக்க, நம்ம 2 பேத்துக்கு தான் ஆபத்து. என்ன நான் சொல்றது புரியுதா? ஒண்ணு இப்படி ஆட்டு, இல்ல இப்படி ஆட்டு. சாமி மாடு மாதிரி இப்படி ஆட்டுற. இடையில உங்க அம்மாவை பார்க்கணுங்கிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நினைச்ச நீ நினைக்க மாட்ட. ஏன்னா ஃபியூச்சர்ல ஐபிஎஸ் ஆகணும்னு கனவோட இருக்கல்ல, நீ நினைக்க மாட்ட. வரட்டுமா? மயில என்ன இங்கே நின்று இருக்க? டெட் பாடி பக்கத்துல போய் நிக்கணும். எவனாவது தூக்கிட்டு போட போறான் பா. ஏய் வண்டியில் ஏரியா.
இந்த மயிலை இன்னும் காணோம் பாரு. அக்கா, ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? அம்மாக்கு உடம்பு முடியலன்னு சொன்னேன், ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போன பொறுப்பில்லாம சொன்னேன். நானும் அம்மாவை கொண்டு வந்து இப்ப அட்மிட் பண்ணிட்டேன். நீ இன்னும் வரலன்னா என்ன அர்த்தம்? அக்கா, இங்க சரியா சிக்னல் கிடைக்கலக்கா. எனக்கு புரியுது. என்ன நைட் டியூட்டில போட்டுட்டாங்க அக்கா. மனசு கிடந்து தவச்சுக்கிட்டு இருக்கு. என்னால இங்க இருந்து நகர கூட முடியலக்கா. நிறுத்தடி. நீ இப்ப வர போறதில்ல அதானே? உன்னால எப்ப முடியுதோ அப்ப பொறுமையா வா. அம்மாவை விட உனக்கு வேலை தானே பெருசு. வேடி. அக்கா, அக்கா, அக்கா. அம்மா, நான் உன்கிட்ட நிறைய சண்டை போட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன், உன் பேச்சை மீறி நடந்திருக்கேன். அதுக்காக எனக்கு உன் மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லம்மா. மயிலுக்கும் மலரக்காவுக்கும் நீ எவ்வளவு முக்கியமோ அதே அளவு எனக்கும் முக்கியம்மா. எங்க 3 பேருக்குமே நீ வேணும்மா. எங்களை ஏமாத்திட்டு போயிடாதம்மா. யார் நீங்க? அம்மா. உங்களை யார் உள்ள விட்டது? வெளியேறுங்க ப்ளீஸ். சாரி டாக்டர். நான் இங்க தனியா அல்லாடிக்கிட்டு இருக்கேன். இந்த மயில என்னதான் பண்றா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டீங்களா? அம்மா எப்படி இருக்காங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணி கூட விசாரிக்க மாட்டேங்கிறா.